ஐயா வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஒன்று அறிவிக்கிறேன். இப்போ ஒன்று சொல்கிறேன். திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நான் பேசுகிறேன். பல்லட தொகுதி 40வது வார்டிலேருந்து. நான் முதலமைச்சர்கிட்ட போய் உதவின்னு சொல்லி ஒரு குடும்பத்தோடு போய் கேட்டேன். குடும்பத்தோடு இருந்தால் என் பசங்க குடும்பத்தோடு போய் முதலமைச்சரை பார்த்து உடனே பண்ணதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ கட்சிக்கார பையன், உனக்கு யாருக்கா செய்யப்படுன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. முதலமைச்சரோட மனசில் வந்து ஐயா கலைஞர் என்னவோ அதே மாதிரி தான் செயல்படுறாரு. ஆனால் அந்தந்த மாவட்டத்தோட மாவட்டம் அமைச்சர் மேயர் இவங்க எல்லாருமே வந்து பணத்துக்காக செயல்படுறாங்க. அதுதான் 100க்கு 100 உண்மை. என் மாவட்டத்தில் என்னோட திருப்பூர் மாவட்டத்தில் அமைச்சர் சாமிநாதனுடைய இதையே கேட்டார், 1 லட்ச ரூபா கொடு உடனே பண்ணிடுவான்னு. என்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்து கொடுத்துருந்தோம்னா அன்னைக்கே எனக்கு செஞ்சுருப்பார். இந்த அமைச்சர் கொடுத்த லெட்ரு இருக்குது, இந்த லெட்ரு என்னத்துக்கு நாக்கு துடைக்கவா? இந்த மாவட்டம் கொடுத்த லெட்ரு இருக்குது, என்னத்துக்கு இதெல்லாம்? சும்மா சோல்டிங் தான். கட்சியை வந்து வழி நடத்தவோ எதுவுமே கிடையாது. ஐயா முதலமைச்சர் வந்து சொன்னார், உடனடியாக உங்களை பார்த்தா உடனே செய்யணும். முதலமைச்சர் நேரில் பார்த்தா 1க்கு 3 தடவை உட்காந்து பேசினேன். பேசி என்ன பண்ண, என்ன புண்ணியம்? அது எதுவும் கிடையாது. நல்லா மக்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஓட்டு வந்து நம்ம தலையெழுத்தையே மாத்திர ஓட்டு. என் குடும்பத்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். என் மாவட்டத்தில் என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். எக்காரணத்துக்கு ஒன்று திமுக காரனுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. நான் திமுக காரனாகவே நான் பேசுகிறேன். நான் உண்மையிலே திமுக காரன். 7 வயசுலேருந்து செயல்பட்டேன். திமுக காரன். நான் உண்மையான திமுக காரன். எவன் வேணாலும் சொல்லலாம் நான் கட்சிக்காரன் மயிரை புடுங்குறவன். அதெல்லாம் பொய். நான் ஆதி காலத்துலேருந்து திமுக காரன். 7 வயசில் எங்கள் அப்பா திமுக செயலாளராக எனக்கு நான் கொடியை பிடிச்சி கூட்டிட்டு போனார். அந்த மாதிரி செயல்பட்ட குடும்பத்துக்கே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் ஐயா சாமிநாதனும் சரி, மாவட்டம் 14 சரி, மேயர் தினேஷ்குமாராக இருந்தாலும் சரி, யாருமே நான் இப்போ வந்து வீடு வீடாவது பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கேன். திமுகவுக்கு போடக்கூடாது அப்படின்னு மனநிலையை வந்து மக்களோட மனநிலையை வந்து 100க்கு 100 திமுகவுக்கு போட மாட்டாங்க எந்த மாவட்டமும். அண்ணன் உதயநிதி சொல்கிறாரு 40க்கு 40 வருவோம்னு. கனவு நனவாகாது, அதெல்லாம் உண்மை நடக்காது. 40க்கு 40 70க்கு 20 வாரதே பாருங்கள் என்னென்ன. எல்லா அமைச்சருக்கும் நான் சொல்கிறேன், எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறேன், திமுக காரனுக்கு மட்டும் ஓட்டை போட்டுறாதீங்க. உங்களை வந்து ஓட்டை விற்றுருவாங்க. நாளைக்கு போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாயாட்டம் முதிப்பாங்க. என்னைய செஞ்சாங்க, என் பிள்ளைனையும் என் குடும்பத்தையும் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? தான் திமுக முதலமைச்சர் போய் நான் பார்த்ததுக்கு உண்டான ஆவணம் இருக்குது. அண்ணா அறிவாலயத்தில் போய் பார்த்தேன். உண்டியல் கொடுத்தாங்க என் பசங்க. அதுக்கு தான் ஐயா உட்கார வச்சு பேசினார் என் பசங்கள்ட்ட. எவனாவது சொல்லுங்க, எவனா எந்த நாய் தருதல நாயாவது முதலமைச்சர் நேரில் உட்காந்து பேசியிருப்பானு தொண்டேன்னு சொல்கிறாங்க. சும்மா நான் வாய் கிழிக்க பணத்துக்காக பீதிக்கிறவங்க. ஆனால் எனக்கு என்ன நடந்ததோ அதான் மக்களே உங்களுக்கு நடக்கும். எக்காரணத்துக்கும் திமுக காரனுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. நானே சொல்கிறேன், திமுக காரனுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. எக்காரணத்து 40க்கு 40 வரக்கூடாது, 20க்கு 20 வரக்கூடாது. திமுகவை எப்படி துரத்தி அடிக்கணுமோ அப்போத்தான் வந்து அமைச்சரை எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பார் ஐயா ஸ்டாலின் ஐயா. ஐயா ஸ்டாலினோட கொள்கை என்ன தெரியுமா? பணத்தை கொடுத்து வாழறதான் கொள்கையா? ஓட்டுக்கு ஏன் பணத்தை கொடுக்குற? அது பிஏ தின்ட்டு போயிடலாங்களா? திமுக காரனை கேட்குறேன்டா. நான் வீடு வீடாக பணம் கொடுத்தேன்டா தாயலியா. வீடு வீடாக பணத்தை கொடுத்தானா மாவட்டத்துலேருந்து மேயர்லேருந்து அமைச்சர்லேருந்து எல்லாம் பிடிக்கிக்கிட்டு இருக்கீங்க. என் குடும்பத்துக்கு நினச்சியல்ல அதே தாண்டா நடக்கும். எவனுக்கு திமுக காரனுக்கு ஓட்டு போட்டுறாதே. நான் திமுக காரனே சொல்கிறேன். உலகமே இதை மக்கள் எனக்காக ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். இதை யார் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்வேட் பண்ணுங்க. உலகமே போகணும். இது ஐயா ஸ்டாலினுக்கு போகும், அது தனி பிரச்சனை. உலகமே பார்க்கணும். திமுக காரனே திமுக காரனுக்கு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு. போடக்கூடாது மக்களே. திமுகவுக்கு எக்காரணத்துக்கும் ஓட்டு போடக்கூடாது. எவனும் என் தொகுதியில் என் மக்களுக்கு எவனும் பார்க்கல. நானும் வீடு வீடாக என் பசங்களோட போய் வீடு வீடாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திமுக காரனுக்கு ஓட்டு போடாதீங்க. அன்னைக்கு நான் பணத்தை கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு பணத்தை கொடுக்குறாங்க. வார்டுக்கு 1.5 கோடி, ஒரு வார்டுக்கு 1.5 கோடி, 60 கோடி திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் இறங்கியிருக்கு. என்னைக்கு தெரியுமா? 14ஆம் தேதி நைட்டு கார் டு கார் மாற்றி கொண்டாந்து கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, எந்த வெண்ணையாவது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. திரும்பி காக்காங்க. நான் சொல்கிறேன், ஒரு வார்டுக்கு 1.5 கோடி கொடுத்து ஓட்டுக்கு 3000 ரூபா கொடுத்து ஓட்டை வாங்க சொல்லியிருக்காரு திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின். என்னத்துக்கு? ஆமாம், அப்போ அவருக்கு நீங்கள் பணம் கொடுத்தா தானே இப்போ ஓட்டு போடுவாங்க திமுகவுக்கு. எவனா மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்கடா. வெண்ணையா காசு கொடுக்கா மக்களாக தேர்ந்தெடுத்தான்னு என் வாயில் வந்துடுது. எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல நான் திமுகக்காக உழைச்ச வேண்டாம் நாய்களா. பணத்தை கொடுத்து வாங்க பொன்னப்பயிலுங்க. நீங்கள் பேசல மக்களுக்கு என்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ அன்னைத்தாண்டா மனுஷன். நீ அன்னைத்தாண்டா அமைச்சர் வெங்காயம். என்னைக்கு கட்சிக்காரனே போட்டு மிதிக்கிறியோ என்னைக்கே நீ அமைச்சருங்கடா. பணத்துக்காக பீதிங்கிற நாயை நீங்கள் பேசுறீங்க. இது வந்து மக்களுக்கு உலகத்துக்கே தெரியும்னு நான் வீடியோ போடுறேன், ப்ரெஸ் மீட் கொடுத்தேன். புண்ணியத்தில் உடைச்சிட்டீங்க. இந்த லெட்டர்லாம் என்னத்துக்கா புடுங்குறதுக்கா லெட்டர் கொடுக்குறீங்க? உன் கட்சிக்காரனே இப்போ நீனே போய் முதலமைச்சர் இப்படி போய் நிற்ப. நான் தைரியமாக போய் நின்று பேசுனேன்டா. வெண்ணையா அமைச்சரை பார்த்து கேட்குறேன்டா கேள்வி. இதுக்கெல்லாம் உனக்கு பொழப்பாடா? இதெல்லாம் பணத்தை கொடுத்து வாங்கலாம். நீலாம் மனுஷன் அந்த பணத்துக்கு பியத்துன்னுட்டு போயிடலாம்டா.
மக்களுக்கு என்னைக்கு செய்யறன்னு ஏமே மாறானா அவன் தானே அமைச்சர், அவன் தானே மாவட்டம், அவன் தானே மேயர். வெண்ணையா சொல்றிய என்னத்தடா செஞ்சிய வெண்ணையா? நன்றி, வணக்கம்.